இன்னைக்கு என்ன லஞ்ச் சொல்லு. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து லெமன் சாதம் மட்டும் இது பட்டை மிளகா போட மறந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்று கேட்கலவா? ஓப்பன் பண்ணி காட்டு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் வந்து லெமன் ரைஸ், ஓகே, வாழைக்காய் பொரியல். சரி, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே சூப்பராக இருந்தது. பட்டை மிளகா தான் குறை. அது மறந்தாச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி விட, உங்களுக்கு நீங்கள் வந்து காரம் இல்லாமல் தானே கேட்பீங்க எல்லாமே. ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு அது சாதகமாக ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து 3 பிஸ்கெட்டு. என்னென்ன பிஸ்கெட் எடுத்துருக்கான்? சாக்லேட். இந்த பிஸ்கெட் நேம் வந்து யூனிபிக். யூனிபிக் வந்து சாக்கோ. யூனிபிக்கில் யூனிபிக்கில் வந்து சாக்கோ எடுத்துருக்கோம். 50-50 எடுத்துருக்கோம். சார் வந்து வேனில் சாப்பிட்டு வரான், கிளாஸில் சாப்பிட்டு வரான். கரெக்டாக வைக்கல, நீ மூடியடா. இதை எப்படி வைக்கணும்? இல்லை இல்லை தப்பா, இரு வரேன். இதை எப்படி வச்சுட்டு இதை சாய்ச்சி வைக்கணும். கரெக்டாக அழுத்தி முடி. 4 கார்னர்லேயும் வச்சு அழுத்து. நீ போடுறது கீழே விழுந்துச்சுமா. இவர் தலைகீழாக கிடக்கு. என்ன பிஸ்கெட்? சன்ஃபிஸ்ட் ஹைஃபை. சன்ஃபிஸ்ட் ஹைஃபை போதுமா ஒன்று? சரி. சரி, தர்ஷன் லஞ்ச் பேக்கில் அவனோட லஞ்ச் எடுத்து வை. ஏன் டவல் கீழே வைக்காது? அது வந்து அவன் ஸ்கூலில் சாப்பிட்றது தானே டவலு. லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு டவலு. ஸ்கூலில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த டவலை விரித்து வச்சு அதில் தானே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிடுவீங்க எறியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கீழே வச்சா அது அழுக்காயிடாது டவலு. அப்படியா? சரி. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரலையா? அவன் தான் மூடுங்க. தர்ஷன் இதுதான். குயிக் குயிக் குயிக். டைம் இல்லை, டைம் இல்லை. சரிடா சரிடா. உனக்கு வாரம் ஒரு வாட்டி புது பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமாடா? சரி, வாங்கிட்டு வர. தர்ஷனோட லஞ்ச் பேக் ரெடி. தன்ஷி வந்து ஒன்றில் பொரியல், ஒன்றில் சாதம், ஸ்நாக்ஸ் கப்பு, தண்ணி பாட்டில். ஏம்மா? படிச்சு கொடுக்கணுமா? சரி, வரேன். வச்சிட்டிங்களா? இது ஒரு பொருள். தன்ஷிக்கு வேற ஒன்றும் உடம்பு முடியல. என்னம்மா செய்யுது உடம்பு? தலை வலிக்குது. இது மூடுங்க. செப்பல் போடுங்க. செப்பல் போடாமல் நிற்கிறீங்க பாரு. செப்பல் போடுங்க. ஆமாண்டா, இதெல்லாம் வாங்கவே முடியாது பாரு. இந்த கர்ச்சிப்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா. 10 ரூபா கர்ச்சிப்டா. 10 ரூபா கர்ச்சிப்டா. காஸ்ட்லி அது இல்ல. காஸ்ட்லி கிடையாது. 10 ரூபானா கிடையாதா? பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரி, உனக்கு உடம்பு முடியலன்னா கால் பண்ண சொல்லு மிஸ்ஸை. என் நம்பர் சொல்லு. சரி, என் நம்பர் உனக்கு தெரியும். கால் பண்ண சொல்லு. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன நல்லா தான்டா இருக்க நீ. உங்கள் மிஸ் கால் பண்ண நான் வந்துருப்பேனே. கால் பண்ணலையே. சரி
டேய் அவங்களே வந்து உனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு கால் பண்ணுவாங்க, என் நம்பர் உங்கள் மிஸ் வச்சுருக்காங்க ஓகேவா. இப்போ அக்காவுக்கு வந்து 2 டேஸாக ஃபீவராக இருந்துச்சா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னா, இப்போ திரும்பி இப்போ அக்காவுக்கு வந்து தலை வலிக்குது. நேற்றையும் கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு, அதனால் அவள் வந்து உட்கார கூட முடியல. அம்மா தலை வலிக்குதுமான்னு சொல்லி ரொம்ப டல்லாகவே இருக்கா. அதனால் மதியம் இதெல்லாம் வாயில் வைக்கக்கூடாது. சரி டெம்பரேச்சர் இருக்கா பார்ப்போம். அதெல்லாம் இல்லை, தலை தான் பயங்கரமாக வலிக்குது. அது ஏன்னு வச்சுக்க, நீ வந்து டீ காஃபி அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்த, இப்போ சாப்பிடல, அதோட எஃபெக்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ தலைவலிக்க காரணத்துக்கு. கரெக்டாக? சரி என்ன சொல்லணும்? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஃபீவர் வந்து அப்படியே ஃபோன் பண்ணுங்க. பாப்பாவுக்கு ஏதாச்சும் இது ஏதாச்சும் மூடு மது மூட முடியாது. மூட முடியாது. ஏன்? ஒன்றும் பண்ண முடியாது. செப்பல் போட சொன்னடா தர்ஷன், டைம் ஆயிடுச்சு. என்ன இருக்கு அதுக்குள்ளார? அது உள்ள ஒன்றும் வைக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வேஸ்ட் பேப்பர் கிழிஞ்சு பேப்பர்லாம் இந்த சைடில் தானே போட்டு வச்சுப்பீங்க. டஸ்ட்பின் மாதிரி தானே யூஸ் பண்ணுவீங்க. பேக் மட்டும் இல்லை, லஞ்ச் பேக் அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவீங்க. தெரியும்டா, நான் துவைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். என்ன அந்த ஷார்ப்னர், பென்சில் சீவன அந்த துகள்லாம் இதில் கிடக்கு, பென்சிலோட துகள்லாம். ஒரு நாள் யூகேஜியில் இருக்கும்போது ஒரு உப்பு இருக்குல்ல, ஒரு உப்பு பேக்கில் போட்டிருக்காங்க. உப்பு லஞ்சு பேக்கில் போட்டால் அந்த ரித்திக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோன்னு எடுத்து பார்க்கும்போது ரித்திக்கு எடுத்து பார்த்தா அப்படியே அப்படியே சாணி மாதிரியா இருக்குது தளர்ந்து. ஐயோ டைம் ஆயிடுச்சு. செப்பல் போடுங்க. பேசுனா நீங்கள் பேசிட்டே தான் இருப்பீங்க. டைம் வந்து 8:20 ஆயிடுச்சு. சாப்பாடுலாம் எடுத்து அப்புறமா உள்ள வச்சுக்கிறான். கிளம்பிட்டீங்களா? இது யாருது நோட்லாம் அப்படியே இருக்கு? பெண் எடுத்துட்டு வாட்டாக்குன்னு டைம் வரல. எப்படா சைன் வாங்குறீங்க? தம்பியோட இது சைன் வாங்க சும்மா விளாண்டு நடந்தான். அடுத்து இது என்ன தையேடு தனியா வருது. எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிருக்காண்டா தர்ஷனம். அம்மா அடுத்து இந்த பக்கம் இந்த பேக்ல போயிருந்தா இருந்தா ஒன்று நீனே பார்க்கலாம். அடுத்து இது 2 இடத்துல இங்கேயும் பண்ணுங்க. இந்த பக்கம் சரி இந்த பக்கம் தான். அங்கே ஈனு போயிருக்காங்களே அந்த பக்கம். இந்த பக்கம் போட்டாச்சு. இந்த கிட்ட ஆமாம் கிரிக்க விடுறீங்க. அவசரத்துக்கு ஏதாவது பண்ண வேண்டியதான். எடுத்து வைங்க டக்குன்னு பேக்கில். தம்பி நான் வர்றோம். இந்த சைன்லாம் நேற்று லீவு தானே விட்டுருந்தாங்க. சைன்லாம் முத நாளே வாங்குறது இல்லையாடா ஹோம்ஒர்க் எழுதி? எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் ஏன் மறக்கிற? சாப்பிட மறக்கிறீங்களா? சாப்பிட மறக்கிறியா? அதுவும் தான் மறந்துடுறாங்கறியா? செப்பல் போட்டு டக்குன்னு செப்பல் போட்டு வாங்க போய் வேனில் ஏறிடலாம். போடுங்க. டென்ஷன் அவனுக்கு அப்படியே ஒட்டி விட்டுருமா. கிளம்புங்க. அம்மா அக்கா வெடிக்கிட்டு போவாங்க. எங்கப்பா? வீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல் விட்டு போய் திரும்ப ஸ்கூல்ல விட்டுடுறேன். காலை விடுப்பா கரெக்டா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படி அக்காவுக்கு ஃபீவராக இருந்ததுன்னா அங்கே ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டல் விட்டு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு திரும்பி ஸ்கூல்லேயே வந்து விட்டுருவோம். புரியுதா? அடுத்த கால் தர்ஷன் நல்ல பிள்ளை இல்லடா.
ஆனால் வீட்டில் பண்ணுறது சேட்டை நல்லா பண்ணுறாங்க. சரி டைம் ஆச்சு. தர்ஷ கிளம்பிடியா? தர்ஷ இங்கே வர கிளம்பிடியா? நானும் கிளம்பிட்டேன். ஒன்றுமே வைக்க மாட்டேன் இல்லையா, குப்பை கூட வைக்க மாட்டேன், ஒரு குப்பை கூட வைக்க மாட்டேன். அழகாக பேக்லாம் துவைச்சிருக்கான், அழுக்காக்காமல் எடுத்துகிட்டு வரணும். ட்ரிப்பட்டை போட்டு மண்ணை போட்டு பசுவோம். இன்னும் வேலை என்ன உள்ளே போகலையம்மா? அங்கே போய் வெயிட் பண்ண முடியாதுமா. பேக் லஞ்ச் பேக் சைடில் மாட்டுங்க. வாந்தி இல்லைடா, அது காக்கா இருந்து வச்சிருக்கு. அது வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். நீங்கள் டவுசர் இருந்தது ஆல்ரெடி உடம்பு சரியில்லைம்மா. ஏமா வண்டியிலே கொண்டு வந்து வர்றேன் இரு. கொய்யா பழம் இருந்துச்சு மரத்தில், பறிச்சு தரவா? ம் சரி வரேன் இரு. தர்ஷனுக்கு கொய்யா பழம் வேணுமா? பெரிய கொய்யா பழம் பறிச்சாச்சு. ஐயோ செங்காயா தாண்டா இருக்கு தர்ஷா, இன்னொன்று தான் இருக்கு, அது அப்புறமா பறிச்சிக்கலாம். இன்னும் உனக்கு வேணுமாம்மா? ம் அது சின்னதாக இருக்கு, வேணுமா? புழு இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றா. பேக் எப்படி மாட்டுருங்க மாட்டு நேராக மாட்டு. அம்மா சுதிக்ஷா ஃப்ரெண்டு கிட்ட வேணாம், நீ வந்து இப்போ ஆஃபீஸ் ரூமில் கால் பண்ணி சொல்லுங்களேன். சரிம்மா உடம்பு சரியில்லை, நான் சொல்லி வேணும்ல உங்கள் டீச்சர்கிட்ட சொல்கிறேன். சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸ் கடிச்சு காட்டுப்பா பழம் எப்படி இருக்குன்னு. கேட்டு மரத்தில் இருந்த பழம் ஃப்ரெஷ்ஷான பழம் தான், அதை நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றோம். சரி போங்க. வேன் என்ன உள்ளே போகலாமா? அங்கே போய் வெயிட் பண்ண முடியாது. ஏன் வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாது? தர்ஷனம் பார்த்தீங்களா, அக்காவை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதான் உடம்பு சரியில்லைன்னா. சரி கூட்டிகிட்டு வரல. ஏடு ஏடு இந்த ஒரு தண்ணி இருக்கு பாரு, தண்ணி எடுத்து கழுவிட்டு சாப்பிடு. அக்கா கிட்ட என்ன பண்ணுது? இரும கூட முடியல, அப்படி தம்பி இல்லை. சரி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பூ பத்திரிக்கை பற்றி அமைச்சரியா? எனக்கு வேணாம். வேணாம் இன்னும் தலைவலி அதிகமாகும். பாரிஜாதம் எனக்கு வேணாம்னு சொல்லு. அதான் வைக்க வேணாம், ஏன்னா இன்னும் தலைவலி வந்து அக்காவுக்கு அதிகமாகிடும். அதெல்லாம் ஃபோன் பண்ண நான் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறேம்மா. ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் ரூம் நாம சொல்லுவாங்க. பூனை ஓடுதுரோ? சொல்ல மாட்டேம்மா, மறந்துடுவேம்மா. இல்லைம்மா கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸில் இப்போ வேணும் வருவாங்களே, அந்த மிஸ்ஸிட்ட வந்து தன்ஷிகாவுக்கு வந்து தலை வலிக்குதான் ரொம்பம்மா, அதனால் நீங்கள் வந்து ஃபீவர் அடிச்சதுன்னா கால் பண்ணுங்க, ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்கிறேன். செரி பழம் இருக்கா? நம்ம மரத்தில் வருங்களா? இது என்ன பழம்? இது வேப்பம்பழம். வேப்பம்பழம் நிறைய இருக்கு.
கீழே விழுந்தும் கிடக்கு. அம்மா நல்லிக்காய் கிடைக்கிறோம். யாரோ வந்து நம்ம மரத்தை வெட்டி போயிட்டோம். இன்னைக்கு வராது போல வேணும். டெய்லி அந்த கார்னருக்கு தான் போகிறதா இருக்கு. சரியாயிடும் தலைவலி. ஓகே, நெல் பார்த்தியா தஞ்சி காம் அடங்கிரும் போல. நெல் இன்னும் ஒரு 1 மந்த்தில் அறுவடை பண்ணிடலாம். நம்ம இடத்துல வந்து முள்ளுலாம் வெட்டி போட்டாச்சு, ஆடு மாடு அங்காண்ட போகாமல் இருக்கிறதுக்காக. ஓரமாகவே நில்லுங்க, வண்டி வருது. அங்கேயே நில்லுங்க. எங்க இல்ல, இப்பதான் வேணும் உள்ள போகுது. எப்படி இருக்கு கொய்யாப்பழம்? நம்ம மரத்து கொய்யாப்பழம் காட்ட. சூப்பர். சில பழத்தெல்லாம் புழு இருக்கும், பார்த்து சாப்பிடணும். எடு. தஞ்சிக்கு வேற ஒன்றும் உடம்பு முடியல. நிவேதா போகிறாங்க. நிவேதா போகிறாங்க, நடந்து போகிறாங்க. வண்டி வருது அங்கே ஓரமாக வாடா, வண்டியில் போய் ஏறிடலாம் வா. இந்த இரும்புலாம் இப்படி போட்டா கை காலில் கிழிச்சா என்னடா பண்ணுவேன்? இப்பதான் வேணும் உள்ள போகுது. ஏன் சிரிக்கிற? என்னோட ஸ்லிப்பரு இது. இந்த ஸ்லிப்பர் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்லிப் ஆயிடுது. வேணும் இப்பதான் வந்து உள்ள போகுது. அது போயிட்டு பிள்ளைங்களை ஏத்திக்கிட்டு திரும்பி அந்த வழியா வந்து இங்க வந்து உங்களை இட்டுக்கிட்டு திரும்பி அப்படியே போயிடும். டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இதை ஜல்லி வடை தண்ணி கொடுவோம். அதனால அது கைட்டுக்கிட்டு வருமா, அப்படியே கைட்டுக்கிட்டு விளாடுவாங்க. இவ்வளோதானடா உன் குரல்? பேசி முடிச்சிட்டியாடா? அங்கே உள்ள இப்போதான் கையை விட்டுட்டு ஹீரோ மாரி இப்போதான் வேணும் உள்ளார போயிட்டு இருக்கேன். என்னடா இன்னொரு வேன் சத்தம் கேக்குது? இங்க வா காமி, எங்க இருக்கு காளான்? தள்ளி விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. புது வீடியோ பார்க்க. அது என்ன வீடியோனா காளான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா காளான் நிறைய வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி இந்த காளான் வந்து தொட்டா கடிக்குமா தர்ஷனுக்கு? அம்மா பயம் முடிச்சு வச்சுட்டாங்க எங்களையும். ஏய் தொடாத, கடிச்சிரும். கடிக்கும். இல்ல காளான் வந்து கடிக்கும். ஆமா கடிக்கும். அதெல்லாம் அந்த காலமா? அது வந்து ஒரு பூச்சி தானே, உயிரினம் தானே அது. தூங்கிட்டு இருக்கும் போது காலை இது டெய்லியே தூங்கிட்டா இருக்கும். எழுந்திருக்காது, தூங்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ காளான் இருக்கு பாருங்க நம்ம வீட்டு காளான். இது வந்து நேச்சுரலாவே வளருது, நம்ம எந்த ஒரு இதுக்கு ஆர்கானிக் பயன்படுத்தாம. பெருசாய் கடிக்குவானா? புது புதுன்னு இருக்கு. கீழே பார்க்கும் போது பயமா இருக்குவா? வேணாம் பறிக்க வேணாம் விடு. பயமா வந்து நம்ம சமைச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் இது மோசமாயிடுச்சு. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு போகலாம். காளான் வந்து தர்ஷனை வந்து கடிச்சிருன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கோம் நம்ம. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா இது காளான் வந்து கடிக்காது, நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படிதானே? அம்மா நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இதுதான் ஹெல்தி ஃபுட்னு. அப்பா சொல்லிச்சு. ஹெல்தி ஃபுட்டா? காளான் ஹெல்தி ஃபுட் தான். ஆமா, காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க. அது கடையில் வாங்கி செஞ்சோம். இது வந்து நம்ம வீட்டிலே விளையிறது. இது வந்து ஏன்னா அம்மா அம்மா ஒரு நாள்
அம்மா மழை பெஞ்சா நம்ம அம்மா 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 ஒரு காளான் எடுத்து காளான் பிரியாணி செய்யலாமா? ஆனா கடையில கொடுக்குற காளான் ஃப்ரெஷ்ஷா ஒயிட்டா இருக்கு. அது சூப்பரா அது வளர வைக்கிறாங்க. இது வந்து இயற்கையாவே வளருது, அவங்க வளர வைக்கிறாங்க. காளான் விதை இருக்கா? அது விதை கிடையாதுமா, அது வந்து அது ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். காளான் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சொல்லுவாங்க. சரி, இவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காளான் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அறுவடை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. கதவு போயிட்டு சாத்திட்டு வந்துடுங்க. இந்த காளான் பெருசா கடிக்குதானே? கடிக்காதுப்பா, அது வந்து ஒரு சாப்பிட்ற ஃபுட்டு. இது இந்தியாவில் கேட்டா இந்தியாவிலையும் சரி வேறு நாட்டிலையும் சரி அது வந்து சாப்பிட்ற ஐட்டம் தான், கடிக்கிற ஐட்டம் கிடையாது. காளான் பிரியாணி எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்றான். சரி, ஓகே, சாப்பிட்லாம். சரி தஞ்சி. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூல் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லு. நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லு. பாய். வீடியோ ஷேர் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த நாள் வீடியோ பார்க்கலாம். நீ சொல்லு. கதவுலாம் சாப்பியாச்சு. ஆனால் அவன் சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன். நேற்று தான் சொல்லணும். இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டேன். இப்போ வேன் இதில் போகலாம். வாங்க. பாய். கழுவு பைப்பு தர பைப்பை தர அப்படியே ஆன் பண்ணு லேசா. தர்ஷன் சாப்பிட்டியா? இங்கே பேரு சரி, ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டோம். ஸ்கூலில் ஃபோன் ரொம்ப ஃபீவர்னா ஜிகே கால் பண்ண சொல்லு, வந்து கூட்டிகிட்டு போகிறோம். தலை வலிச்சதுன்னா சரி பாய் தர்ஷன். சாப்பிட்டுட்டே போறியா? ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அடிக்கலை.